கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் பிறப்பு அநேகருடைய தலையெழுத்தை மாற்றினது. அவர் மட்டும் பிறந்திருக்காவிடில் மனுக்குலம் மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கும். கானாவூர் திருமணத்தில் அவர் இருந்திருக்காவிட்டால் அந்த குடும்பம் அவமானத்தில் தலைகுனிந்து நின்றிருக்கும். நாயின் ஊரில் அவர் இறந்த வாலிபனை உயிர்ப்பித்திருக்காவிட்டால் அந்த விதவையின் வாழ்க்கை மிகப்பெரிய தற்கொலையில் முடிந்திருக்கும். கப்பர்நகூம் ஜெப ஆலயத்தில் அவர் அசுத்த ஆவி பிடித்தவனை விடுவிக்காதிருந்தால் அவன் வாழ்க்கை தற்கொலையில் முடிந்திருக்கும். ஜெப ஆலயத்தில் சூம்பின கையை உடையவனை அவர் சுகமாக்காமல் இருந்திருந்தால் அவன் யாருக்கும் பிரயோஜனமற்றவனாகவே மடிந்திருப்பான். கதரேனர் நாட்டில் அவர் கால் வைக்காதிருந்தால் அந்த லேகியோன் அந்த ஊரையே முடக்கி போட்டிருக்கும். எரிகோ குருடனாகவே இருந்திருப்பான். ஜெப ஆலய தலைவனின் மகள் அடக்கம் பண்ணப்பட்டு இருந்திருப்பாள். பெரும்பாடுள்ள ஸ்திரீ குணமாகாமல் கடன்பட்டு மரித்திருப்பாள். கள்ளர் மத்தியில் ஒரு சிலுவை காலியாக இருந்திருக்கும். நரகம் நம்மேல் வாய் திறந்திருக்கும். பரலோகம் காலியாக இருந்திருக்கும். மலை பிரசங்கம் இல்லை என்றால் இந்தியாவுக்கு சுதந்திரம் இன்னும் கிடைத்திருக்காது. அப்படியே நம்மை திரும்பி பார்த்தாலும் எங்கேயோ இருண்ட உலகத்தில் துவண்டு போய் கிடந்திருப்போம். இப்போது பிரியமானவர்களே, இந்த வசனத்தை மறுபடியும் நீங்கள் உங்கள் எண்ணத்தில் கொண்டு வந்து சொல்லி பாருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எது அந்த நற்செய்தி? இயேசு உங்கள் பூமியிலே, நீங்கள் வாழும் இந்த மனுகுலம் இருக்கும் இந்த பூமியிலே அவர் பிறந்ததுதான் பிரியமானவர்களே மிகப்பெரிய ஒரு நற்செய்தி. அவர் உங்களை விடுவிக்கும்படி பிறந்தார். உங்கள் கட்டுகளை அறுக்கும்படி பிறந்தார். உங்கள் சாபங்களை நீக்கும்படி பிறந்தார். உங்கள் நிந்தைகளை, உங்கள் அவமானங்களை உங்களை விட்டு விலக்கும்படி பிறந்தார். உங்கள் சாபங்களை அவரே ஏற்றுக்கொள்ள பிறந்தார். நிச்சயமாகவே நமக்காகவே இந்த பூமியில் பிறந்தவர் நம்மை மீட்கும்படி இந்த காலை வேளையில் இது கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பிரியமானவர்களே, அவர் பிறந்திருக்காவிட்டால் நிச்சயமாகவே முழு மனுக்குலமும் அழிந்து போயிருக்கும். பிசாசானவன் முழு மனுகுலத்தையும் அவன் விழுங்கி இருப்பான். இந்நேரம் பாதாளம் நிரம்பி இருக்கும். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு மனுகுலத்தின் மேல் வைத்த கிருபை நிமித்தமாகவும் இரக்கத்தின் நிமித்தமாகவும் அவருடைய தயவு நிமித்தமாகவும் அவர் இறங்கி வந்தாரே. இந்த நாளிலே நாம் அதை நினைவு கூறுவோம் பிரியமானவர்களை. இயேசு இந்த பூமிக்கு வந்தது மிக நல்லது என்று நினைவு கூறுவோம். அவர் இந்த பூமிக்கு வந்து பிறந்தது எவ்வளவு நன்மையான காரியங்கள், எவ்வளவு நல்லது என்பதை நாம் அறிந்து இந்த காலை வேளையிலே நாம் தியானிப்போம் பிரியமானவர்களே. நிச்சயமாகவே என் தேவன் இந்த காலை வேளையிலும் உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பலப்படுத்துவாராக. என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காகவே இந்த பூமியில் பிறந்தார் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு என் வாழ்க்கை சரி செய்யப்படும். இந்த 2024 என் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய உயர்வை பார்ப்பேன். இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்கு முன்பதாகவே நான் மிகப்பெரிய அற்புதங்களை என் வாழ்க்கையில் நான் அனுபவிப்பேன். என்னை பலப்படுத்தும் இந்த கிறிஸ்து இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார். ஆகவே நான் இனி கலங்க மாட்டேன். இனி நான் சோர்ந்து போக மாட்டேன். இனி நான் கவலைப்பட மாட்டேன். நான் அவரை முழுமையாய் நம்புகிறேன். அவரை விசுவாசிக்கிறேன். என் குடும்பத்தையும் எங்கள் எதிர்காலத்தையும் அவர் அற்புதமாய் நடத்துவார் என்று சொல்லி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே,
இந்த காலை வேளைக்காக உமக்கு அதிகமாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறவரே, இரக்கமுள்ள தெய்வமே, மனதுருக்கமுள்ள தெய்வமே, தொட்டு சுகமளிக்கும் எங்கள் அன்பு இரட்சகரே, ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் உன்னதமானவர் அப்பா, நீர் மகத்துவம் உள்ளவர் சுவாமி. எங்கள் மேல் காணக்கூடிய எங்கள் நிந்தைகளை மாற்றுகிறவர் ராஜா, யூத ராஜ சிங்கம் அப்பா. நீங்கள் உம்முடைய வல்லமை மிகப்பெரியது சுவாமி. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்து இருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த காலை வேளையிலும் நாங்கள் ஒன்றை விசுவாசிக்கிறோம் அப்பா, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. எங்கள் இரட்சகர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து ஜெபித்து சொல்ல முடியும், என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார்? நீங்கள் சொல்லுங்கள் பிரியமானவர்களை, இதை விசுவாசியுங்கள். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. எந்த சத்துருக்களும் என்னை தொட முடியாது, எந்த பொல்லாப்பும் என்னை நெருங்க முடியாது. வாதை என் கூடாரத்தை அணுகவே அணுகாது, வியாதி என் சரீரத்தை விட்டு விலகவே விலகி போகும், இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு இனி நான் பயப்படேன். காரணம், என் தேவரீர், நீர் என்னோடு கூடவே இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்பா. இந்த காலை வேளையிலும் சுவாமி அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளை தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. ஒரு புதிய அபிஷேகத்தினாலே நிரப்புவீராக சுவாமி. கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படுவதாகப்பா. கவலைகள் யாவும் பிள்ளைகளின் இருதயத்திலிருந்து விலகி போகட்டும். சாத்தான் வெக்கப்பட்டு போவானாக ராஜா. அந்த நேரத்தில் நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த அதிகாலை வேளையில் ராஜா, உம்முடைய சமூகத்தை நாங்கள் தேடுகிறோம் அப்பா. என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீங்களே சுவாமி. இந்த அதிகாலை வேளையிலும் நாங்கள் தேடுகிறோம் அப்பா. நாங்கள் ஒருமனப்படுகிறோம் சுவாமி. நாங்கள் ஒருவரை ஒருவர் அறியாமல் இருக்கலாம் ராஜா. எங்களுக்கு யாருடைய முகங்களும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எங்கள் உள்ளங்கள் இணைந்து இருக்கிறது சுவாமி. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. என் மீட்பராகி என் இரட்சகர், நாங்கள் ஜெபிக்கிற எங்கள் ஜெபங்களை இந்த நேரத்தில் நீர் கேட்பீரப்பா. உன்னதத்திலிருந்து நீர் பதில் கொடுப்பீர், உத்தரவு கொடுப்பீர். நெருக்கத்திலிருந்து எங்களை விசாலமான இடத்திற்கு நீர் கொண்டு வருவீரப்பா. எங்கள் நிந்தைகளையும் அவமானங்களை நீக்கி போடுவீரப்பா. எங்களால் முடியாததை நீர் முடிய பண்ண தருகிறவர். ஹல்லேலூயா. நாங்கள் தோற்று போன இடத்தில் எங்களுக்கு ஜெயம் தருகிறவர். எந்த இடத்தில் நாங்கள் ஆகாதென்று தள்ளப்பட்டோமோ அதே இடத்துல எங்களை நிலை நிறுத்துகிறவர்ப்பா. எங்களை நீர் ஒருபோதும் வாளாக நீர் இருக்க விடுவதில்லை. நீர் தலையாகவே எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். எங்களை கீழாக அல்ல, எங்களை மேலாக உயர்த்தி வைத்து அழகுவாக்க விரும்புகிற என் தேவன் அப்பா. உன்னதத்தில் இருக்கிற தெய்வமே, இந்த நேரத்திலும் உம்முடைய கிருபை ஊற்றப்படட்டும் அப்பா. உம்முடைய தயவு இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலே இறங்கட்டும் அப்பா. காருண்யம் என்கிற கேடகத்தினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பாதுகாப்பை தருவீராக சுவாமி. மனுஷிக அப்பா, பொல்லாத மனுஷரிடத்திலிருந்து நீர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தருளுவீராக. ஹல்லேலூயா. தீங்கு செய்யக்கூடிய ஒருவரும் இனி அப்பா உம்முடைய பிள்ளைகளை நெருங்கக்கூடாது. சத்துருக்கள் இனி ஒருபோதும் ராஜா உம்மை விசுவாசிக்கிற, நம்புகிற, அந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற பிள்ளைகளை நெருக்கக்கூடாது. கடன் பாரங்கள் நீங்கி போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கடன் பிரச்சனைகளுக்கு நீர் வழிகளை உண்டாக்குவீராக ராஜா. இயேசுவே, இந்த காலை வேளையிலும் நான் விண்ணப்பிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பா, கடன் நெருக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ கடன் கொடுப்பா என்று நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீரப்பா. உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எங்கள் சத்துருக்கள் ஒரு வழியை அடைத்தால் நீர் 7 வழியை திறப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க. ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன், ஆனாலும் நீதிமான் அப்பத்துக்கு இறந்து நின்றதை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லுகிறான் அப்பா. ஆமாராஜா, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஒருபோதும் அப்பத்துக்கு இறந்து நிற்க விட மாட்டீங்க. நீர் உம்முடைய பிள்ளைகளை வெக்கப்பட்டு போக விட மாட்டீங்க சுவாமி. ஹல்லேலூயா. நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்கிறார். அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் அவர் நீங்களாக்கி விடுகிறார். நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார்.
நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவர்களை அவர் விடுவிப்பாரா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, என் தேவன் உன்னை விடுவிக்கிறவராய் இந்த பூமிக்கு வந்து இருக்கிறார். உன்னை மீட்கும்படி அவர் இரட்சகராய் வந்திருக்கிறார். உன் பாவங்களை உன்னை விட்டு அகற்றி பிதாவிடத்திலிருந்து நீ அற்புதங்களை பெற்றுக்கொள்ள அவர் உனக்காக வழிவகுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இக்கட்டுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தாரே. ராஜா இயேசுவே, கர்த்தருடைய தூதன் இந்த காலை வேளையில் அப்பா உமக்கு பயந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ராஜா ஒரு பாதுகாப்பை, அதாவது சூழ பாளையம் இறங்கி அவர்களை நீர் விடுவிக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீர் தூதர்களை கட்டளை இடுவீராக சுவாமி. கர்த்தரே, எங்கள் தெய்வமே, எங்கள் இயேசுவே, எங்கள் இரட்சகரே, எங்கள் மீட்பரே, எங்கள் நல்ல தெய்வமே, அப்பாவுமே நாங்கள் ருசித்து இருக்கிறோம் அப்பா. கர்த்தரை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. நீதிமான் கூப்பிடுகிற பொழுது செவி கொடுக்கிற தெய்வமே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இந்த காலை வேளையிலாப்பா ராஜா, எங்கள் கூப்பிடுதலுக்கு உம்முடைய செவிகள் திறக்கப்படுவதாக சுவாமி. ஆமாம் ராஜா இயேசுவே, தீமையிலிருந்து எங்களை நீர் விடுவிப்பீராக சுவாமி. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த கால வேளையில் அற்புதங்களை செய்யட்டும் அப்பா. பலவீனர்களை பலவான்களாய் மாற்றட்டும், முடியாததை முடிய பண்ணுவீராக சுவாமி. ஹல்லேலூயா. இனி பஞ்ச காலங்கள் மாறட்டும் அப்பா. செழிப்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் ஆத்துமாவை நீர் பாதுகாப்பீராக ராஜா. இயேசு மகாராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் மேல் நீர் கிருபையை அதிகமாய் ஊற்றுகிறீர் என்று வேதம் சொல்லுவது போல இந்த காலை வேளையில் உம்முடைய கிருபை நீர் ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. ராஜா இயேசுவே, உம்முடைய வார்த்தை ஒருபோதும் மண்ணில் விழுந்து போவதில்லை. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை நம்பி இருக்கிறவரையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்கு மகிழ்ந்து களி கூறுங்கள். செமையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். உங்கள் மீட்பர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து அருளுங்கள். உங்களுக்காக இந்த பூமியில் ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். அவர் உங்களை மீட்கும்படியே அவர் பிறந்திருந்தார் என்பதை நினைவு கூர்ந்து இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த காலை வேளையிலே உயர்த்துங்கள், மேன்மைப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, இதை கேட்கிற இந்த நேரத்தில் உங்கள் வாயின் வார்த்தையை ஹல்லேலூயா என் தேவன் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாயின் வார்த்தைகளை என் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நல் வசனங்களை பேசுங்கள், நன்மையானதையே பேசுங்கள். ஹல்லேலூயா. ஒருவரையும் சபியாதிருங்கள். நீங்கள் ஆசீர்வதிப்பதே அன்று ஒருவரையும் சபியாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. திக்கற்றவர்கள், அநாதைகளை, விதவைகளையும் விசாரிக்கிற என் தெய்வமே, இந்த காலை வேளையிலும் அப்பா ஆதரவற்ற உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீர் சூழ்ந்து கொள்ளுவீராக. எனக்கென்று யாருமே இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிற ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய கருசனையான கரம் தொடட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில் பலப்படுத்தட்டும். உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் ஒவ்வொருடைய முகங்களையும் பிரகாசிக்க செய்யட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இழந்து போனதை தேடி வந்தேன் என்று சொன்னீங்களப்பா. அதை மீட்க வந்தேன் என்று சொன்னீங்களே சுவாமி. அதை தேடி கண்டுபிடிக்க வந்தேன் என்று சொன்னீங்களாப்பா. இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்டுபிடித்து இருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க சுவாமி. விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, பாரத்தோடு இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், என் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவார், என் குடும்பத்தை அவர் மீண்டுமாய் கட்டுவார் என்று விசுவாசத்தோடு நிற்கிற ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். எங்கள் ஜெபங்களை கேட்கிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. கிருபையும் இரக்கமும் அப்பா அந்த காலை வேளையில் அதிகமாக ஊற்றப்படட்டும். ஐஸ்வர்யத்தின் தேவனீர் உம்முடைய பிள்ளைகளை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாற்றுவீராக. தரித்திரத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக சுவாமி. ஆமா ராஜா இயேசுவே, கடன் பாரங்கள் நீங்கி போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார்.
அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் பலவீனமாக வியாதியில் இருக்கிறார்களோப்பா, தீர முடியாத வியாதி, தீர்க்க முடியாத வியாதி, மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் அவ்வளவுதான், இனி நான் என்ன செய்யட்டும் என்று அங்கலாய்த்து நிற்கிறேன், வேதனையோடு நிற்கிறப்பா பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் தான் என் இயேசுவின் கரம் எப்பொழுதே தொடட்டும் அப்பா. படுக்கையின் மேல் இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. வியாதியை நீர் மாற்றி தருவீராக சுவாமி. ஹல்லேலூயா. படுக்கை முழுவதையும் நீர் மாற்றி தருவீர் என்று வேதம் சொல்லுகிறபடி இப்பொழுதே உம்முடைய வல்லமை விளங்குவதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்காக நான் காத்திருப்பேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்பார். பயங்கரமான குழியினும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை அவர் தூக்கி எடுப்பார். என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை அவர் உறுதிப்படுத்துவார். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து இதை அறிக்கை பண்ணுறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் மேலாக நான் என் கர்த்தரை துதிக்கும் துதியை, என் பாட்டை என் நாவிலே அவர் வைப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த காலை வேளையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். பிரியமானவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள். அவருடைய வார்த்தை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மீட்பரை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த விடுதலை நாயகனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நிச்சயமாகவே உங்கள் உள்ளத்துக்குள் வந்த இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையை அவர் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், அதை திடப்படுத்துவார். நன்மையானவைகளை உங்களுக்கு தருவார். நலமானதையே அவர் உங்களுக்கு போதிப்பார். நல்ல பாதைகளிலே உங்களை நடத்தி செல்வார். செமையான பாதைகளிலே அவர் உங்களை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் எங்கள் ஜெபங்களை கேட்டு அதற்கேற்ற பதிலை நீர் தண்டு கொண்டு இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ராஜா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. என் மீட்பர் இந்த காலை வேளையில் நீர் அதிசயத்தை செய்வீர், அற்புதத்தை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உங்கள் அதிகமான கிருபை இந்த நேரத்தில் ஊற்றப்படட்டும் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கிருபையை நீர் ஊற்றுவீராக. ஆமாம், இந்த அதிகாலையில் நீர் புதிய கிருபை உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஊற்றுங்க டாடி. ஹல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. ஹல்லேலூயா. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி நான் கையெடுப்பேன். நான் உம்மை கையுயர்த்தி உம்மை ஆராதிப்பேன். வானத்துக்கு நேராக, சிங்காசனத்துக்கு நேராக நாங்கள் கைகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி நாங்கள் இப்பொழுதும் இந்த காலை வேளையிலே பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் தேவாதி தேவனிடத்திலிருந்தே எனக்கு ஒத்தாசை வரும் அப்பா. எனக்கு உதவி பரலோகத்திலிருந்து உண்டாகும். ராஜா, அந்த காலை வேளை அப்பா ஒரு விசேஷித்த வேளையாக இருக்கட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் உண்டாகட்டும் அப்பா. வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே, மொபைலுக்கும் இன்டர்நெட்டுக்கும் அடிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக சுவாமி. மதுபானத்துக்கும் இச்சைகளுக்கும் உலக காரியங்களில் அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக சுவாமி. ஆமாம் ராஜா, இயேசுவே, உடைய பிள்ளைகள் அப்பா பொய் சொல்லாதபடிக்கும் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நீர் மாற்றி தருவீராக ராஜா. ஏமா ராஜா, இயேசுவே, இந்த நாட்களில் பிள்ளைகள் அதிகமாக இயேசுவே தவறுகளை மறைத்து, தாங்கள் செய்யும் ரகசிய பாவங்களை மறைத்து பெற்றோரிடத்தில் இருந்தாப்பா அவர்கள் தூரம் இருக்கிறாங்க சுவாமி. கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களுடைய ஜெபத்தை நீர் அங்கீகரிப்பீராக ராஜா. உள்ளத்திலிருந்து, உடைந்த உள்ளத்திலிருந்து அப்பா உம்மை நோக்கி கதறுகிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் நல் வழிகளை உண்டாக்குவீராக. ஆமா ராஜா, நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற இயேசுவே பிள்ளை செல்வங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமா ராஜா, கரடு முரடான பாதைகளை மாற்றி தாருங்க டாடி. நெருக்கத்திலிருந்து விசாலமான இடத்துக்கு உடைய பிள்ளைகளை கொண்டு வாருங்கப்பா. ஆமா ராஜா, இயேசுவே, இந்த நேரத்தில் உம்முடைய செட்டைகள் உடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். பறந்து காக்கும் பட்சியை போல நீர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக சுவாமி. ஹல்லேலூயா. எங்களை தூரத்திலிருந்தே அறிகிற தெய்வம் நீங்க மாத்திரமே அப்பா. எங்கள் நெருக்கங்களை நீர் அறிவீர். இந்த நேரத்திலும் கண்ணீரோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இல்லை என்று சொன்னால் இந்த நாள் எப்படி இருக்குமோ, நாளைய தினம் எப்படி இருக்குமோ. ஹல்லேலூயா. இயேசுவே, யாரெல்லாம் இப்படி சொல்லி பயத்தோடும் நடுக்கத்தோடும் அங்கலாய்ப்போடும் கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அப்பா இந்த நாளிலே நீர் அற்புதமான மகிழ்ச்சியான அப்பா நற்செய்தியை நீர் கொடுப்பீராக சுவாமி. அவர்களை நீர் மகிழ்விப்பீராகப்பா. அதிசயத்தை காண செய்யும் எங்கள் தெய்வமே,
உம்முடைய நாமமே அதிசயம் அப்பா. அதிசயத்தை செய்தருளும் அப்பா, அதிசயத்தை செய்தருளும். அற்புதங்களை இந்த நேரத்தில் நீர் செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகள் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பதிலை தருகிறீர். அமராஜா இயேசுவே, பரலோகம் திறந்திருப்பதற்காக நன்றி. இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய ஹல்லேலூயா சமூகத்தில் வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டு ஆசீர்வதிக்கிறீர். ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தினால் இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் இனி செழிக்கட்டும், உயரட்டும், மேன்மை அடையட்டும் அப்பா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அற்புதங்கள் நடப்பதாக. ஹல்லேலூயா, உம்முடைய பிள்ளைகள் சாட்சியாக நிற்கட்டும் அப்பா. தேவ கிருபை இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும். அதிசயமான என் தேவன் அப்பா, ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் இந்த நாளில் பிறந்திருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா இயேசுவே, நீர் உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக, நித்தமும் நடத்துவீரப்பா. தொட்டு பலப்படுத்தும், ஆசீர்வதியும். அளவில்லாத உம்முடைய கிருபையும் சமாதானமும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காலை வேளையில் சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா, அற்புதத்தை பார்க்கும் நாளாகவும் இது இருக்கட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.